இப்போ ஒரு நாளைக்கு இப்போ 1க்கு மேற்பட்ட பிணங்கள நீங்க அடக்கம் செய்றீங்க அப்படின்னாக்கா, இப்ப எவ்வளோ ஒரு நாள் முழுக்க எடுத்துப்பீங்களா? அப்படி இல்ல இவ்வளோ ஆமாம், நேரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியது வரும். முதல் தடவ நீங்க சடலத்த அடக்கம் பண்ணும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு, என்னடா இது நம்ம இங்கே வந்துட்டோம், நம்மளுக்கு எதனா ஒன்றுனா யார் பார்ப்பாங்க, நமக்கு அம்மா இல்லையே, நம்மளே ஒரு அனாதையாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணும்போது அப்போ போலீஸ் சொன்னாங்க, ரவி சார் இருந்தாங்க அப்போ. அவர் சொன்னார், நீ எதுவும் கவலைப்படாத ரோஜாம்மா, உன் நல்ல மனசுக்கு நல்ல மாதிரி இருப்ப, நீ வருத்தப்படாத, நீ ஏன் ஃபீல் பண்ணுற. அப்புறமே நினச்சேன், நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும், நம்ம வேணாம், நம்ம எதுக்கு நம்ம காசை போட்டு நம்ம செஞ்சிட்டு இருக்கணும், வேணாம் விட்டுலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமேட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா யோசனை பண்ண உட்காந்து, நம்ம வந்து இனிமேல் என்னத்தை சாதிக்க போகிறோம், சொத்து சோகம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறது, நிறையா சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம். அந்த இடத்துல போய் சரி நம்ம இந்த வேலையிலே நம்ம செஞ்சிடலாம், முழுக்க முழுக்க இறங்கிடலாம், மற்றவங்களுக்கு எதனா ஒன்றுனா நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப இறக்க குணம் வந்தது. ரொம்ப மனசில் யாராவது ஒருத்தவங்க ரோட்டு ஓரமாக போனால் கூட நின்று அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்கள ஹோமில் இட்டு போய் சேர்த்து விடுவேன். இந்த இடத்துல காயமாக இது என்னது என்ன நோய், அது கேன்சர் நோய், ஃபுல்லாக அரிச்சு ஒரே பிளட்டு. போலீஸ் சொன்னாங்க, ரோஜாம்மான்னு எனக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. 2 வாட்டி ஆட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜான் அண்ணன் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோவில் அவர் வந்து ஃப்ரீயாகவே வருவார். நம்ம கூப்பிட்டா உடனே கூட பிறந்தா தான் அண்ணன் இல்லை, என் தங்கச்சிமான்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார், வந்து நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவார். வந்து அங்கே போயிட்டு 2 நாளாக அலைஞ்சு பார்த்துட்டு, ஆனால் வரவே இல்லை. அப்புறம் விடிய காத்தாலே வந்துட்டாங்கன்னாங்க. விடிய காத்தால் ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க போலீஸ், ரோஜாம்மா இப்போ வந்துட்டார் அவர், நீங்கள் அவரை போய் பாருங்கன்ட்டு சொன்னாங்க. படுத்துட்டு இருந்தார். நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன், நான் ஜானண்ணே, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, சொல்லுமாண்ணே, ஒரு சிசரு ஒரு லுங்கி உங்களது இருந்தால் எடுத்துக்கிட்டு உடனடியாக நீங்கள் வந்துடுங்கண்ணே. அவரும் அதே மாதிரியே லுங்கி அவர் போடுறது என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி போட்ட உடனே அப்படி ஒரு நாத்தம், இவ்வளோ பெரிய புழு அந்த வழியாக நிண்டி அப்படியே கொட்டுது. போலீஸெல்லாம் எட்ட போயிட்டாங்க. நான் மட்டும் வாங்க ஒரு ஆள் வாங்க அப்படி சொல்லி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு, அடுத்தது ஆம்புலன்ஸ் வர சொல்லி, அடுத்தது எங்கள் குரூப்பு காவல்காரங்களுக்கு குரூப்பில் போட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லி, செந்தில்னு ஒரு தம்பி இருக்கிறான் புள்ள, அவன் என்ன பண்ணான், எனக்கு எப்படியும் வந்து ஒரு 300 பசங்க கிட்டே இருக்கிறாங்க. அம்மா தான் கூப்பிடுவாங்க என்ன, அம்மா செந்தில், அப்புறம் வந்து அருள்ராஜ், எல்லாருமே எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எல்லாருமே பிள்ளைங்களாம். அவங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு அவருக்கு ஹோமில் விட்டுட்டு இப்போ கூட ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அவர் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாரோ, ஒரு நல்ல இடத்துல ஒரு கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கேற்ற மருந்து, அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் சாவ தான் போகிறாரு. கேன்சர் நோய் இந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது, இதுலேருந்து இது வரலையும் இருக்குது. அப்படி இருக்கிற மனுஷன் வந்து எப்படியும் உயிரோடு இருக்க முடியாது, அரைச்சிடுச்சு அது. அதை அப்பயே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுறதுனால வெளியில் வந்ததுனால இப்படி ஆகிட்டார். ஏதோ ஆந்திராக்காரு, தமிழ் கூட அவருக்கு தெரியல. அப்புறமேட்டு ஆந்திராவில் பையன் வந்து பேசினோன்னே அவங்க அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் இட்டுட்டு போய் விட்டாங்க. இது அன்னைக்கு போலீஸே என்னை கூப்பிடுவாங்க. எந்த ஒரு விஷயம், யாராவது ஒரு லேடிஸ் வந்து ரோட்டு ஓரமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க, போலீஸ் தகவல் கொடுப்பாங்க, ரோஜாம்மா இது மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. உடனடியாக அது எந்த டைம் அது எது அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல, உடனே நான் கிளம்பி போயிடுவேன். போயிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல ஹோம் ரெடி பண்ணி சேர்த்து விட்ருவேன். நம்ம மனுஷனாக பிறந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், எதனா ஒன்று செஞ்சுட்டு போவோம். இப்போ நானே போயிட்டா கூட, இந்த உலகத்தை விட்டு போயிட்டுனா என்னை பற்றி நினைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. ரோஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் அந்த பேர் அழியாது, நான் செஞ்ச சேவை அழியாது. பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனேன்னா என்ன, இந்த பணம் நீ எடுத்துக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா, அவங்க எடுத்துக்கலாமா, பணத்துக்கு தான் சொத்துக்கு தான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம சேவை பண்ணிட்டு போகிறோம், உலகமே பேசும், மக்கள் எல்லாம் ரோஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இந்நேரம் இந்த பணம் கிடக்குது, இவங்க இருந்தால் என்னால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எத்தனை மணி இருந்தாலும் அந்த இடத்துல போய் எடுப்பேன், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டி வர வச்சு உடனே தூக்கிடுவேன். உடனே ஆள் இருந்தால் நான் செய்ய முடியலன்னா நானே செஞ்சிடுறது. சர்டிஃபிகேட் வாங்கி அது பண்ணி இது பண்ணி டக்குன்னு அடக்கம் பண்ணிடுறது. இது வந்து பெரிய எனக்கு விருது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் இல்லை, ஆத்மா திருப்தியாக செய்கிறது. நான் மனசால் செய்கிறேன், சும்மா வேண்டா வெறுப்புக்கு செய்கிறதுலாம் கிடையாது. சாப்பிடக்கூட முடியாது, இந்த பாடி எடுக்க போயிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வீட்டில் வந்து சாப்பிடுவேன். என்ன ஒன்று அங்கங்கே போனால் டீ சாப்பிடுவேன், பிளாக் டீ, லெமன் டீ, இது தான் சாப்பிடுவேன். ஆக மொத்தத்தில் ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு. நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒரு உதவி பண்ணணும். ஆனால் எனக்கு எல்லா போலீஸும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா, ரோஜா அம்மா வராங்க, நல்லது தான் பண்ணுவாங்க,
எனக்கு கூட வந்து என்னை வந்து அம்மாவாக கூடுவாங்க, என்னை அக்கா தங்கச்சா தான் நினைப்பாங்க போலீஸ்காரங்க. இது வரையும் எந்த காவல்துறை லேடிஸ் போலீஸாக இருக்கட்டும், ஜென்ட்ஸ் போலீஸாக இருக்கட்டும், என்னை தப்பாகவே நினச்சதில்ல. போலீஸ் கூட போனால் உடனே உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் கூட போகிறாங்க தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து போலீஸ்கிட்ட பழகி பார்த்தா தான் அதோட மனசு என்னன்னு தெரியும். நான் இன்றைக்கி காலைல ஒரு போலீஸ் கூட போனேன், சாயந்தரம் பாடி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு போலீஸ் இட்டு வந்துட்டாங்க. அவங்கள மாதிரி மனசு யாருக்குமே கிடையாது. என்கிட்ட பழகிற போலீஸ் எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க. இது வரையும் நான் வந்து நீ வானா ரோஜாம்மா, நீ வந்து தனியாக வரவானா, நாங்கள் வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேஷனில் போயிட்டாவது வண்டி இல்லைன்னா டூ வீலர் ஓட்டுவேன். டூ வீலர்னா ரோஜாம்மா இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனேன், இருமா நான் ஆள் அனுப்புகிறேன். பெசல் நகரில் டிப்பக்கிட்ட இன்ஸ்பெக்டர் எனக்கு நடப்பயணம் இருந்தது, கோயில் நடந்து போயிட்டு வரும்போது ரோஜா நடந்து வந்துடுச்சு. திருப்பி வண்டியில் இட்டுட்டு போய் ஒரு எஸ்ஏவை அனுப்பி என்னை இட்டு வந்து வீட்டில் விட்டு போனாங்க. ஏன்னா நம்ம செய்கிற சேவை அப்படி, நம்ம நடக்கிற விதம் அப்படி. அதுதான் இந்த நாள் வரலையும் ரோஜானாவே ஒரு உயர்ந்த பேர். ரோஜா அம்மா தான் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து கூட இருக்கிறது இல்லைம்மா, போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஹோமில் விட்டுருவாங்க. ஹோம்லேருந்து ஒரு ஆள் வாலண்டியர்ஸ் போயிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த கட்டு ட்ரெஸ் இஞ்சி இந்த டேப்லெட்டு கிப்லெட்டு எல்லாமே போட்டு விட்டு இட்டு வந்து வீட்டில் திருப்பி விட்டுருவோம். வீடு மாதிரி அது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது. திடீர்னு இறந்துட்டால் கவர்மெண்ட்டில் மெசேஜ் கொடுத்துருவோம், அவங்கள வந்து எடுக்க சொன்னாங்க, நாங்கள் போய் எடுத்துருவோம், அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பணங்களை வந்து அடக்கம் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா தகனம் பண்ணியிருப்பீங்க. இதில் இந்த பணத்தை அடக்கம் பண்ணப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏதாவது தருணங்கள் இருக்கா? இருக்குது. இந்த கொரோனா பாடி அடக்கம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுடுகாடே கிடைக்காது, எங்கே தூக்கிட்டு போகிறது என்ன பண்ணுறது, ஒரே குழம்பி போய் உட்காந்துடலாம். என்னடா சுடுகாடு கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஏன் இதை எடுத்தோன்னு கூட தோணும். அப்புறமேட்டு நினைப்பேன், அங்கே போடு சுடுகாட்டுக்கு, அப்புறமே அங்கே போ இங்கே போ இங்கே போ அங்கே போன்னு தேடி தேடி கிருஷ்ணாப்பட்டில் ஒரு வாட்டி கேட்டால், அக்கா ரொம்பிடுச்சுக்கா, இல்லைக்கா இன்றைக்கி 24 கேஸ் வருதுக்கா, 20 கேஸ் வருதுக்கான்ருவாங்க. ராயப்பேட்டை அவங்க கிருஷ்ணாப்பட்டில் ஒரு நம்பர் கேட்டால் கொடுப்பாங்க, சுடுகாட்டு நம்பர் இருந்தால் கொடுப்பா நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்ட்டா அவங்க ஒரு நம்பர். அங்கே போனால் ஏக்கா ஃபுல்லுக்கா வராதிங்க, அப்படியே ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுவாங்க. இந்த அலட்சியமாக பேசுறது என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே ஒரு ரொம்ப நாள் அழுது கூட போயிருக்கிறேன். என்னடா இதை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், இன்னும் அப்புறம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கெங்கேயோ போய் காலில் கையில் உழுந்து அப்புறம் புதைச்சிருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு புதைக்கணும், இதெல்லாம் செஞ்சுருக்குறோம். அது மாதிரி வந்துட்டு பள்ளம் நோண்டுவேன். பள்ளம் நோண்ட ஆள் இல்லைன்னா கொடுங்கப்பா ஒரு மம்டியை கொடுங்க, நீங்கள் அந்த பக்கம் நோண்டுங்க, நான் இந்த பக்கம் நோண்டி கடகடன்னு நோண்டுவோம். நோண்டினா தானே ஆழமாக புதைய முடியும் அப்படின்ட்டு நோண்டிட்டு அது மாதிரி மூடுவேன். பள்ளத்தை நோண்டிட்டு திருப்பியும் மூடிடுவேன். மூடுறது வந்துட்டு மூடிட்டு அதுக்கு வந்து பால் ஊற்றி மாலை போட்டு பாலை ஊற்றி கற்பூரம் கொளுத்தி, யாரோ நீங்கள் எப்படி வந்தீங்களோ எது வந்தீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் நல்ல மாதிரி போங்கன்னு சாமி கும்பிட்டு அனுப்புவேன். இப்போ ஒரு சடலத்தை நீங்கள் அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்கிறதுலேருந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் என்ன செலவாகும்? எப்படி பார்த்தாலும் கம்மியாக தான், ஒரு 3500 ஆகும். 3000 3500 ஆகும். சுடுகாட்டுக்கு, அந்த நோண்டுறவங்களுக்கு, அந்த வண்டிக்காரவங்களுக்கு, அடுத்து வந்து மார்ச்சரியில் இருக்கிறவங்களுக்கு, தூக்கி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு 3500 3000 ஆகும். கம்மியாக, ரொம்ப கம்மியாக பண்ணி பார்த்தோன்னா 3000 ஆகிடும். இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது பணம் வாங்குவீங்களா? என்னோடய ஃப்ரெண்டு கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு இந்த ஒரு வருஷம் போன கொரோனாவுக்கு எனக்கு அவங்க வந்து அடையாரில் இருக்கிறாங்க, ஜானகி ராம்குமார், அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சுதாகர்னு இருக்கிறாங்க ஒருத்தவங்க, அவங்களும் கொடுப்பாங்க. ஜானகி ராம்குமார் எப்போ கேட்டாலும் எனக்கு சரிம்மா, எனக்கு இது மாதிரி நிறையா பாடி வருது, எனக்கு 10 பாடி வரும் ஒரு டைம். அந்த 10 பாடி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு அவங்க சொல்லிவிடுவாங்க, நைட்லாம் தூங்க முடியாது. நாளைக்கு பாடி எடுக்கிறோன்னா இன்றைக்கி சொல்லிவிடுவாங்கம்மா இத்தனை பாடி இருக்குமா எடுக்கணுமா அப்படி சொல்லும் போது எல்லோரும் ஒன்றாவே சொல்லுவாங்க. இப்போ 4 ஸ்டேஷன்னா 4 ஸ்டேஷன் 2 3 இப்படி இருக்கும் போது எல்லாம் ஒன்றா சொல்ல 10 பாடி ஆகிடும். இது என்ன சுடுகாட்டில் எந்த சமயத்துலேயும் அந்த வேலை பார்க்குறாங்களோ அவங்களாம் கம்மி பண்ணவே மாட்டாங்க, கரெக்டாக வாங்குவாங்க. நான் என்ன சொல்லுவேன், என்னடாப்பா எது நம்ம செய்கிறது ஒரு அனாதை பணம், இது கொஞ்சம் இது பண்ண மாட்டேறா, மனசாட்சி கூட இல்லாமல் அந்த சின்ன சின்ன பசங்களாம் ஒரு மாதிரி இதுவாக பேசுங்க, கோவம் வர மாதிரி பேசுங்க. எப்படின்னா, என்னம்மா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன், எப்படிலாம் கோவமாக பேசாதீங்கப்பா, இன்றைக்கி இந்த காசை வாங்கிக்கோ, நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருவேன் அக்கா, நீங்கள் கோவப்படுறீங்க, அன்பாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதோட வருவேன். வரும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்க எடுத்துகிட்டு வந்தால் கம்மியாக தான் தருவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம செய்கிறது வந்து மனசால் ஆகப்பட்டு தான் நம்ம செய்கிறோம்.
இவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம யாருக்கோ செத்ததுக்கு இங்கே வந்து பால் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு மாலை வாங்கிட்டு வந்து மாலை இந்த நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி பால் ஊற்றி கற்பூரம் கொளுத்தி பள்ளம் நோண்டுறதுக்கு டக்கு டக்குன்னு நோண்டி கடாசிடுவேன். அது மாதிரி வந்து மூடிடுவேன். அதே மாதிரியே மூடி சமம் பண்ணி விட்டுருவேன். நான் எல்லாமே நானே செய்வேன். செய்கிறதுக்கு அவங்க நோண்டுறதுக்கு லேட் ஆகிடும். லேட் ஆனோடனே சரி நம்மளே செய்யலாம், செஞ்சு அதோட முடிச்சுட்டு, ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அப்புறம் கிளம்பி வருவேன். இப்போ அனாதை பணங்கள்னு நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க? இது வந்து நான் கண்டுபிடிக்கிறது இல்லை, இது வந்து காவல்துறை தான் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஒரு 40 நாள் ஆனால் எடுத்துடணும் பாடி. இப்போலாம் வந்து 10-15 நாளில் எடுக்க சொல்லிட்டாங்க. 40 நாள் ஆயிடுச்சுன்னா 41 நாள் பாடி எடுத்துடணும். இது வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. நான் வந்து போலீஸ்காரங்க சொன்னால் நான் எடுக்கிறது. போலீஸ் தகவல் கொடுத்து தான் நம்ம போகிறது, நம்மளே ஓனாக போகிறது கிடையாது. இப்போ ஒருவேளை ரோட்டோரத்தில் இருக்காங்க, திடீர்னு ஒரு நபர் செத்து கிடக்குறாங்க, நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பேன், போலீஸ் காவல்துறைக்கு தகவல் கொடுப்பேன். அவங்கனே வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கு மச்சான் அடையாளம் எல்லாம் போட்டு எடுத்து அந்த ஸ்டேஷனாக ஓட்டிடுவாங்க. ஓட்டிட்டாங்கன்னா யாருன்னா ஆள் காணா போனோம் இருக்கலாம், எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம், வந்து தேடி வருவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ எல்லா நெட்டுக்கு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு ஒட்டிடுவாங்க. எல்லா ஸ்டேஷனும் ஒட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சா வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லையா 41 நாள் ரோஜா வந்து எடுத்துடும்.